வணக்கம் மக்களே. கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி இந்த ஏரியாவிலேருந்து ஒரு 1 டே ட்ரிப் உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிட்ஸோடு என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த லீவில் ரஷ் இல்லாமல் போகணுமா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சேவ் அண்ட் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கோயம்புத்தூர்லேருந்து NH 544 எடுத்திங்கன்னா பாலக்காடு ரூட்டில் திரிஷூர் ஒரு 2.5 ஹவர்ஸில் ரீச் பண்ணிடலாம். ஒரு 115 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். திரிஷூர் ஜூ இது ஓல்ட் ஜூ. இது சிட்டியோட சென்டரில் இருக்கும். உங்களுக்கு இந்த ஜூவோட டைமிங்ஸ் 9 to 5:15 PM ஓப்பனில் இருக்கும். இந்த ஜூ உங்களுக்கு மண்டேஸ் க்ளோஸ்டாக இருக்கும். இந்த ஜூவில் உங்களுக்கு உள்ளே சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அப்புறம் எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் லைக் லயன், லெப்பர்ட், டைகர், ஹிப்போபொட்டாமஸ், ரெப்டைல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஜூவில் நீங்கள் ஒரு 1 to 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா டைகர் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப க்ளோஸர் டிஸ்டன்ஸில் பார்க்கலாம். அண்ட் இந்த ஜூக்கில் பார்க்கிங் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வெளியே பார்க் பண்ணுறதுனால கொஞ்சம் ஏர்லியராக வந்துட்டிங்கன்னா பார்க்கிங் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மெரைன் வேர்ல்ட் பப்ளிக் அக்வேரியம். இது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பப்ளிக் அக்வேரியம். இங்கே டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு 400 rupees அண்ட் கிட்ஸுக்கு அவங்களோட ஹைட் மெஷர் பண்ணிட்டு 95 centimetersக்கு மேலே இருக்காங்கன்னா 280 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதோட டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 10:30 AM to ஈவினிங் 5:30 PM. இங்கே நீங்கள் ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு மெயின் அட்ராக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அண்டர் வாட்டர் டனல் இருக்குது. அண்ட் ஃபிஷ்ஷஸோட டிஸ்பிளே டிஃப்ரெண்ட் தீம்ஸில் இருக்கும். நீங்கள் ஃபிஷ் ஃபீடிங் பண்ணலாம். உள்ளேயே ஒரு பேர்ட் பார்க் இருக்குது. அதுக்கு நீங்கள் தனியாக டிக்கெட் எடுக்கணும். அங்கே போனீங்கன்னா நீங்கள் பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணலாம். இங்கே பார்க்கிங் அவைலபிளாக இருக்கும். புன்னத்தூர் கோட்டா. இது குருவாயூர் கோயில் டெம்பிள் எலிஃபென்ட்ஸ் எல்லாம் இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. இதோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா 9 AM to 5 PM. இங்கே நல்லா பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கும். அண்ட் டிக்கெட் ரேட்டும் ரொம்ப மினிமலாக இருக்கும். உங்களுக்கு இங்கே பெஸ்ட் டைம் டு விசிட்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 PM டைமுக்கு போனீங்கன்னா எலிஃபென்ட்ஸ் பார்த்திங் அண்ட் ஃபீடிங் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இங்கே ஒரு 1 hour நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சாவக்காட் பீச். இது ஒரு கிளியர் வாட்டர் சாண்ட் பீச். இங்கே மோஸ்ட்லி ரொம்ப ரஷ் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் இங்கே நல்லா குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த பீச்சில். அண்ட் இந்த பீச்சில் உங்களுக்கு பார்க்கிங் அவைலபிளாக இருக்கும்.
அண்ட் ட்ரெஸ் சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். கிட்ஸ் ப்ளே ஏரியா உங்களுக்கு இங்கே இருக்கும், ஒரு பார்க் மாதிரி. அண்ட் ஸ்பீட் போட் ரைடிங் அவைலபிளாக இருக்கும், அது அடிஷ்னல் சார்ஜ் வரும். இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸும் உங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருக்கும். ஒன் டேக்கான ட்ராவல் பிளான் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 AM கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2.5 hours ஜேர்னியில் நீங்கள் த்ரிஷூர் ரீச் பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நீங்கள் த்ரிஷூர் ஜூவுக்கு ஒரு 9 AM என்ட்ரு ஆனீங்கன்னா ஒரு 1.5 hours அந்த மாதிரி டைம்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அப்புறம் நீங்கள் ஒரு 10:30 அங்கேருந்து மெரைன் வேர்ல்டு பப்ளிக் அக்வேரியமுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 1 hour 10 minutes உங்களுக்கு ட்ராவல் டைம் இருக்கும். ஒரு 11:40 அங்கே ரீச் ஆனீங்கன்னா அங்கே ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் நீங்கள் உங்களோட லஞ்சை அங்கே பக்கத்தில் எங்கேயாவது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து புன்னத்தூர் கோட்டாக்கு போனீங்கன்னா ஒரு 20 minutes ட்ராவல் டைம். ஒரு 3 o'clock அங்கே ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கே எலிஃபெண்ட் பாத்திங் அண்ட் ஃபீடிங் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு புன்னத்தூர் கோட்டாலேருந்து ஒரு 4 PM ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 15 minutes சாவக்காட் பீச் போயிடலாம். சாவக்காட் பீச்சில் நீங்கள் ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அப்புறம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2.5 hours to 3 hours நீங்கள் கோயம்புத்தூர் ரீச் பண்ணிடலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் ஒரு நாள் டைம் இருக்குது அப்படின்னா த்ரிஷூரில் நீங்கள் மற்ற பிளேஸஸையும் விசிட் பண்ணலாம். உங்களுக்கு குருவாயூர் டெம்பிள் நீங்கள் விசிட் பண்ணலாம், படக்கும்நாதன் சிவன் டெம்பிளை நீங்கள் விசிட் பண்ணலாம், ஸ்நேகதீரம் பீச்சை நீங்கள் விசிட் பண்ணலாம், விலங்கன் ஹில்ஸை நீங்கள் ஏர்லி மார்னிங் விசிட் பண்ணிங்கன்னா நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த பிளேஸ். அண்ட் ஃபார்முலா பெட் பார்க்கை நீங்கள் விசிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய ட்ராவல் விலாக்ஸ் அண்ட் வீடியோஸ் போடுவோம். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த ட்ரிப் பற்றி அப்படின்னா எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கான ஒரு ரிப்ளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். தேங்க்யூ.